ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து ரோஸ் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டிலே பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? ரொம்ப ஈஸியாகவே பண்ணி முடிச்சிடலாம். இங்கே என்னுடைய கார்டனில் வந்து நிறைய ரோஸ் இருந்துச்சு. சரி, நாம் ஏன் ரோஸ் ஆயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ரோஸாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஆர்கானிக் ரோசஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்டினரி இருந்த ரோசஸாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம். இங்கே என்னுடைய கார்டனில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. பீச், அப்புறம் வந்து எல்லோயிஷ் பிங்க், பர்பிள் கலர் ரோஸ் இருக்குது என்கிட்ட. இதில் வந்து நான் ஒரு 3 கலர் மட்டும் நான் பிக் பண்ணிட்டேன். இந்த எல்லோயிஷ் பிங்க்கு, அப்புறம் நம்ம யூஷுவலான கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர், அந்த பிங்க்கையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெட் ஒன்று, நீங்கள் ரோஸை வந்து பிக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெளியே வச்சிடாதீங்க. ரொம்ப வெளியே வச்சா காய ஆரம்பிச்சிடும். கடையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கூட தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க, அந்த ஸ்டெம்போட ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். உள்ளக்க பூச்சி தூசிலாம் இருந்துச்சுன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஆயில் மேக் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நான் 3 கலர் நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கலரில் உள்ள அந்த இதழ்களை தனித்தனியாக முதல்ல நான் எடுத்து தனியாக வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி இந்த இதழ்களை எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த இதழ்களை வந்து நம்ம கத்திரிக்கோலால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லாவே இறங்கும் நமக்கு. இன்றைக்கி நான் வந்து இந்த ரோஸ் ஆயிலை வந்து நான் கோகோனட் ஆயிலை வச்சு பண்ண போகிறேன். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கிரேப் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நான் இங்கே அரை பாட்டில் இல்லைனா 1/4 பாட்டில், உங்களுக்கு எவ்வளோ அளவு உங்களுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இதில் நாம் வெட்டி வச்சுருக்க எல்லா ரோஸஸையும், அந்த இதழ்கள் எல்லாத்தையுமே நான் இதில் சேர்க்குறேன். ஃபுல்லாகவே நல்லாவே இது சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கடையில் நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிருங்க. தண்ணி நல்லாவே கொதிக்கணும். இப்போ நம்ம ஃபுல்லாக போட்டாச்சா? இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா டைட்டாக சீல் பண்ணிடுங்க. இப்போ தண்ணி நல்லாவே பாத்திரத்தில் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நாம் இந்த ஜாரை, ரோஸ் ஆயில் தேங்காய் எண்ணெய் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜாரை உள்ளே போட்டு அடுப்பை மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு சுட வைங்க. அது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மொத்தமாகவே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஜாரை அப்படியே உள்ளேயே போட்டு வைங்க ஒரு 4 மணி நேரத்துக்கு அந்த ஹாட் வாட்டர்லேயே. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வெளியே வைங்க. வெளியே வச்சுட்டு அப்படியே 24 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த ஆயிலுக்குள்ளே வந்து அந்த ரோஜா இதழ்கள் எல்லாமே நல்லாவே ஊறிடும். நீங்கள் அது மறுநாள் கூட எடுத்து நம்ம வடிகட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து நான் இதை வந்து ஒரு அரிப்பில் வச்சு நம்ம நல்லா வடிகட்டுறோம். அது நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இதே இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம். அப்படின்னா மேலே நீங்கள் ரோஜா இதழ்களை வெட்டியும் போடலாம். நான் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் என்னுடைய சில ரோஜா இதழ்களை எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து 6 இதழ்கள் எடுத்து அதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே போடுறேன். அது வந்து கூட கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும், கார்னிஷிங்க்கு இருந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வெட்டி போடுறேன்னா போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நாம் வந்து ரோஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். இதை நீங்கள் வந்து வெளியே தாராளமாக வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் கை காலெல்லாம் நம்ம மற்ற க்ரீம் தேய்க்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை கூட தேய்க்கலாம். நம்ம தோலுக்கு வந்து நல்லா பொலிவை கொடுக்கும். இது ஃபேஸுக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வெயிலில் போகிற நேரத்தில் நம்ம இதை மாதிரி உடம்புக்கு தடவிட்டு போனோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் வந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.